உண்மையான அப்பாவோட பாச போராட்ட கதை தான் ஜனநாயகன் மூவியோட ஸ்டோரின்னு நான் அப்பவே சொன்னேன். அது ட்ரைலர்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பாருங்க. அண்ட் ஆமா மக்கள், இது ஜனநாயகன் மூவியோட ட்ரைலர் பிரேக் டவுன் தான். இன்ச் பை இன்ச், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரிச்சிடலாம். ஸ்டார்டிங் சமுத்திரகனி சார் வாய்ஸ்ல ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு பார்க்க சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டாருன்னு அவரோட பேர் இருக்கு. அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இதுலயே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி இருக்காரு. நான் வேற எதையும் மீன் பண்ணி சொல்லல. அண்ட் அதுவும் இல்லாம நான் சொன்ன மாதிரி அவர் ஜெயில ஒரு கைதியா தான் இருக்காரு. அப்பதான் அந்த குழந்தையும் அவர் பாக்குறாரு. அந்த குழந்தையும் அவரை சூப்பர்மேனான்னு கேக்குது. உண்மையில அவர் சூப்பர்மேன் தான். அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, மமிதா பைஜு தான். நான் சொன்னது இதுவும் உண்மையாயிடுச்சு. ஆனாலும் அந்த வீடியோல நான் எல்லாமே சொல்லல, பிகாஸ் ரொம்ப ஸ்பாயிலர் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. நெக்ஸ்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா மமிதா பைஜுவை எப்படின்னா ஆர்மில சேர்க்கணும்னு விஜய் சார் ரொம்ப ஆசைப்படுறாரு. போபியா இருக்கிறதுனால ஆர்மில சேர்த்தா ரொம்ப தைரியமா இருப்பாங்கன்னு அவர் நம்புறாரு. அதுக்கப்புறம் என் பொண்ணை யாரா தொட சொன்னாங்கன்னு விஜய் சார் கேக்குறப்போ புல்ல அரிச்சு போச்சு. அதுவும் இல்லாம இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் இன்ட்ரோல் பிளாக்னு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாபி டியோல் அவர் இன்ட்ரோ பண்றாங்க. அவர் கண்டிப்பா சீஃப் கமாண்டரா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம மமிதா பைஜு கண்டிப்பா ஆர்மில சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ரகசியம் தெரிய வருது. அதனால பயந்து தான் அவங்களுக்கு போபியாவும் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா விஜய் சார் என்ன சொல்வாருன்னா, விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு பெருசா இருக்குன்னு, அது தெரிஞ்சா நாட்டுக்கு வர ப்ராப்ளத்தை தடுக்கலாம்னு சொல்லுவாரு. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா மதன் கௌரியும் ஒரு பங்கா இருப்பார் போல. எதுக்குன்னா ரோபோட் ட்ரேட் பண்றதுக்காக. அதுக்கு அடுத்த சீன்ல விஜய் சார் அடி வாங்குறாரு. அதுல ஒரு டயலாக் வரும் பாருங்க, மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராத, உன்னை காப்பாத்திட்டு ஓடி போயிடுன்னு. அப்போ விஜய் சார் சிரிச்சுக்கிட்டே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, வாவ் இட்ஸ் a குட் ஒன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ் மாதிரி அவர் ரெடி பண்ணதுல வருவாரு பாருங்க, கொலா மாசா இருக்கு. நெக்ஸ்ட் சீன் எல்லாமே ஆக்ஷன் பிளாக்கா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சீன் பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தைய கொல்றதுக்காக நைட் டைம்ல வருவாங்க போல. விஜய் சார் இருட்டிலே ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க, அதுவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா மொத்த அயோக்கிய பசங்களும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. சோ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது மொத்த அசம்பிளில இருக்க எல்லாருமே விஜய் சார் கிட்னாப் பண்ண போறாரு. சோ அவங்கள காப்பாத்தாதான் பாபி டியோல் வரார் போல. அப்பதான் பாஸ்ட்ல நடந்தத விஜய் சார் கரண்ட்ல ரிவெஞ்ச் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். சோ ஈவன் பாபி டியோல் வந்து ரோபோட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை வச்சு காப்பாத்தலாம்னு நினைக்கிறார் போல. சோ அப்பதான் விஜய் சாருக்கும் ரோபோட்டுக்கும் சண்டை நடக்கும்னு நல்லாவே தெரியுது. அதுலதான் மமிதா பைஜுக்கு போபியால இருந்து வெளியே வரதுக்காக விஜய் சார் செம்மையா அடி வாங்குவார் போல. அதுல இருந்து மமிதா பைஜு வெளியே வந்து விஜய் சார் கூட சேர்ந்து ஆக்ஷன் பிளாக்கே பண்ணலாம். கடைசியில பாத்தீங்கன்னா ஜாட்டியை பிடிச்சி நான் ஆணையிட்டால் அந்த ஸ்வாக்ல இந்த ட்ரைலரை முடிக்கிறாங்க. இனிமே இன்னும் ஃபுல் இன் டெப்தா பிரேக் டவுன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். சோ இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இது உங்க அட்டு ரேடியோ, நான் தான் உங்கள் நண்பன் ஆர்ஜே.